மிகப்பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் புஷ்பா 2 திரைப்படம் இன்று வெளியானது. இதுகுறித்து ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். இதனிடையே ஹைதராபாத் தியேட்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி படம் பார்க்க வந்த பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்கள் கார்த்திக், ஸ்ரீனிவாசன் வழங்கிய தகவல்கள் இவை. நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள புஷ்பா 2 திரைப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் பான் இண்டியா படமாக இன்று வெளியானது. புஷ்பா படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா என கோவையைச் சேர்ந்த ரசிகர்கள் விஷால், வில்லியம்ஸ், ரவி ஆகியோரிடம் பேசினோம். வேற மாதிரி சத்தியமா பிச்சோதரிச்சு எல்லாமே. இப்போ உள்ள போய் பாத்தீங்கன்னா வைங்களேன், நீங்க எங்கிட்ட கேட்க தேவையே இல்லை. நீங்களா சொல்றதா, கேமரா பார்த்து நீங்களா சொல்றதா உண்டு. வேற மாதிரினா படம் இன்னும் கொஞ்சம் படம் சின்னது பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும், செம்மையாக இருந்திருக்கும். ஒரு லேட், அந்த லேட் இன்னும் குறைச்சா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நீளம் இன்னும் குறைச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு எல்லாமே. மியூசிக் ஒரே பாட்டு தான், 2 பாட்டு நல்லா இருக்கு. நடிப்பு சூப்பராக இருக்கு. இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள சிக்கடப்பள்ளி சந்தியா திரையரங்கில் நேற்று இரவு 9:30 மணிக்கு புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்படுவதாக இருந்தது. படத்தை காண அல்லு அர்ஜுன் பலத்த பாதுகாப்புடன் திரையரங்கிற்கு வந்தபோது அவரை காண ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் முண்டியடித்தது. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடி நடத்தியதில் நாலாபுரமும் ரசிகர்கள் சிதறி ஓடியதாக தெரிகிறது. இதில் திரைப்படத்தை காண குடும்பத்துடன் வந்த ரேவதி என்பவரும் அவரது மகன் ஸ்ரீதேஜும் கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தனர். உடனடியாக இருவரையும் மீட்டு போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் ரேவதி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். படுகாயமடைந்த ரேவதியின் மகன் ஸ்ரீதேஜ் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் உள்ளார். செய்தியாளர் சீனிவாசன் வழங்கும் கூடுதல் தகவல். பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்ய தவறிய திரையரங்கம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கல்பனா, நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.